ஹலோ கைஸ் ஹலோ கைஸ் வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். ஹேடே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் இன்றைக்கி மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். போட்டு இதே சாவடிக்கிது அப்படிங்கிறாங்க. டிவைஸ் வாங்கினதுக்கப்புறம் விதவிதமான ரகரகமாக உங்களுக்கு கேமை இறக்குறேன். இந்த ட்ராகன் சிமுலேட்டர் வந்து இப்போ ஆடலாம். அது நல்லா தான் இருக்குது, ஒரு மாதிரி போயிட்டுருக்குது. இட்ஸ் நாட் பேட். பட் வந்து அது நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடுது. நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட வேண்டியதாக இருக்குது. நட்ஜீஜா 3 மேலட்டு இல்லை ப்ரோ. என்ன ஹெல்ப்பு சொல்லுங்கள், நான் வந்து பண்ணுறேன். நான் போடுறேன் மாத்தியார 31 காணி என் டைம் 31 தான் இருக்குது. எனக்கு ஹெல்ப் பண்ணுறது கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் பார்த்தா அது கொடுக்கறதுக்கு பொருள் வேணுமில்ல. மன்னிச்சுக்கங்க ப்ரோ. அனதர் இன்றைக்கி என்னென்ன ஈவெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஃபார்ம் பாஸ் எப்போ வந்திருக்காது, ஃபிஷிங் பொனாசா, மேகி சேல் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக. இதுக்கு போயிட்டேன். தேங்க்ஸ் கிவிங் டிசைன் ஃபெஸ்டிவல் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும், மத்தியானத்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது. சார் நாளைக்கு மத்தியானம் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வைப்பீங்கன்னா, மேகி என்னென்ன கொண்டு வரா பார்த்தீங்கன்னா, 37 க்ரீன் வச்சுரு மேலே ஸ்பைக் வச்ச மாதிரி ஒரு இது பில்டிங் 12,500 கொடுத்தா கீழே இது ஒரு பாஷான ஒரு வீடு மாதிரி கொடுக்குறாங்க. இது வாங்கிடலாம். காசெல்லாம் என்கிட்ட போய்ட்டு வா. 75,000, 1,10,000 டயரு. இதுவும் என்கிட்ட போய்ட்டு வா. 10 பச்சை ஸ்ட்ரிப்புடு க்ரீன். இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து 10 க்ரீனுக்கு கேட்குற பற்றியா? சரி ஓகே. 12 ஜெம்மு. இதெல்லாம் எதுவுமே நல்லா இல்லை. சாரி கைஸ், நல்லா இல்லை. ஜூல்ஜிட் ஹை ப்ரோ. ஹலோ. ஒன்று ஜூலிட் ஜே. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த தேனீக்கு பக்கத்தில் செடி வைக்கிறீங்களா, இந்த செடி அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் வைங்க. அப்போ தான் ஒரு செடியில் பூ தீர்ந்து, அதாவது வந்து நெக்டர் தீர்ந்து போனாலும் அடுத்த இது வந்து அது யூஸ் பண்ணிக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் இந்த தேனீக்கெல்லாம் ஐடலாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து லாஸ் ஆக்சுவலி. அதனால் ஒரு 2-3 செடி வச்சுக்கோங்க. அடுத்தது நாளைக்கு புதுசாக இந்த ஈவெண்ட் தேங்க்ஸ் கிவிங் ஃபேர்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. குட்டி ஃபேராக இருக்கும்னு இது நினைக்கிறேன். இதில் என்னன்னா 600 அந்த இது ஆக்ரானா இது பேர். ஆமாம், வேறு ஆக்ரான் தான் நினைக்கிறேன். அணிலாம் சேமித்து வைக்குமே. இதெல்லாம் வந்து ரிப்பன் ஃபில்லிங் டாஸ்க். அது என்ன ஃபில்லிங், அது பக்கெட் ஃபில்லிங் டாஸ்க் தான் வரப்போகுது. ஆஸ்ட்ரோனட் கார்னர் டெக்கரேட்டிவ் ஃபார்முக்கு வந்து ஒன்று கொடுக்குறான். அடுத்தது டிசைன் ஃபெஸ்டிவல் நாளைக்கு மத்தியானம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து டெக்கரேட்டிவ் ஃபார்ம் மேப்பிள் ட்ரீ வந்து ரன் வைல்டு வித் யுவர் கிரியேட்டிவிட்டி அண்ட் கிரியேட் த காசியஸ்ட் ஆட்டமினல் ஃபார்ம் டு செலிப்ரேட் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் த எண்ட் ஆஃப் த ஃபால் வித் யுவர் கைஸ் அண்ட் நைபர்ஸ் தான். இது இப்போ டாப் ரிவார்ட்ஸ். இது என்ன நல்லா நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 33 லட்சம் காயினும் ஒரு இதுவும், அது பேர் என்னது, எக்ஸ்பேன்ஷன் பர்மிட்டும், மேப்பிள் ட்ரீ நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மேப்பிள் ட்ரீ அப்படி இலை விழுற மாதிரி இதெல்லாம் தரான் உங்களுக்கு டாப் ரிவார்ட்ஸில். ஸோ டிசைன் ஃபெஸ்டிவலாக கலக்குங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ ஃபுல் எஃபர்ட் கொடுங்க. வேறு என்ன நான் சொல்கிறது, இதில் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தேங்க்ஸ் கிவிங் அந்த ஃபேர் வர்றதுனால நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இதெல்லாம் காலியாக இருக்கோ அதெல்லாம் நம்ம போட போகிறோம். நான் போடுறேன் வாத்தியாரே. அரிசி இல்லை, அரிசி கரும்பு கம்மியாக தான் இருக்குது. கரும்பு போட்டு வைப்போம். கார்னு கம்மியாக இருக்க ஒன்று போடுவோம். கேரட்டு போடுவோம். வீட்டு போடுவோம். தக்காளி போட்டு வைப்போம். எதுக்கு நான் போடணும் தான் ஆக்சுவலி இந்த பூ போடுவோம். என்ன போடணும் வந்தனே மறந்துட்டேன். அரிசி 25 போடு. எல்லாமே போடு. அரிசி தேவைப்படும், நிறையா தேவைப்படுது அரிசி இதுக்கெலாம். ஓகே, அது அரிசி வரட்டும். முட்டை கோழி சீக்கிரம் சாப்பிடு. மயனஸ் வேணும்ல. மயனஸே இல்லை. 1 2 முட்டை வேணுமா? முட்டை இருக்கா? குத்த வச்ச கோழிஸ் கஹாங்க. கோழி சாப்பாட்டுக்கு வீட்டு காணு. ஓகே, நடுவில் பண்ணி வந்துருச்சு. சை, குறுக்கால பண்ணியை போட்டுவிட்டேன். ஓகே, மயனஸ் 1 2
முட்டை இல்லை, இது ஒன்று போட்டு வச்சுப்போம். இதுக்கு வந்து லாப்ஸ்டர் சூப் 1, லாப்ஸ்டர் இல்லையா, இந்த ஹேட்டுக்கு 3 வேணுமா, அதை எடுத்துப்போம். ஜாம், ஆப்பிள் ஜாம் இல்லை 1, செர்ரி ஜாமு, ஸ்ட்ராபெரி ஜாம் 1, இந்த செர்ரி ஜாம் 1 போட்டுக்கோமா, ஆப்பிள் ஜாமே ஒன்று போடுவோமா. ஒரு மரத்தை பிடுங்கினா ஒரு மரத்தை நடணும் ரூல். 2 மரமாக நட்டால் பயன்தரும், தேவைப்படும் போது பயன்தரும். 2 மரம் இருக்குன்னா அப்போ 2 மரம் நட்டுருவோம். ஓகே, இன்னொரு ஆப்பிள் ஜாம் போட்டு வைப்போம். செரி ஜாம் அப்புறம் போட்டுக்கலாம். இதில் வந்து ஃபிஷ் பர்கர் 1, 2, மீதியெல்லாம் 3, 2 இருக்குது. இதில் 6 இருக்குது. ஜூஸில் ஆப்பிள் ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ் இல்லை, ஒரு 2 ஜூஸ் போட்டுப்போம். ஆமாம், இதில் வந்து என்ன இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு 2, 3 வச்சுருக்கேன். காஃபி, மில்க்கு, லேச்சை எல்லாமே இருக்குது. லேச்சை பாப்கார்ன் ஒரு 2, மிளகா பாப்கார்ன் ஒரு 2 போட்டுப்போம். இவனை 1 போட்டுப்போம். கடலை பறிச்சு ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கே. அணிலாம் சும்மா உட்காந்துருக்குது. 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. அட உன் இன்டர்ஃபேஸில் இடி விழுக. ஓகே, தேன் 2 போட்டுப்போம். இதெல்லாம் அந்த போன ஈவெண்ட்டுக்கு போட்டு வச்சது. ஒயிட் சுகர் இல்லையா, பட்டரும் இல்லை, ஒயிட் சுகர் போட்டிருப்பேனே. ஒருத்தர் கேட்டிருந்தாரு கரும்பு மிஷின் வந்து எப்படி ப்ரோ உங்களுக்கு 2 இருக்குன்னு. 76 லெவல் வந்தோடனே எனக்கு 2 கொடுத்துட்டான். கரும்பு பூரா தீத்துட்டனோ. ஜூல் ஜெட் மறுபடியும் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. என்ன ஹெல்ப்பு? 3 மரம் துடிக்குது. 3 மரத்துக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு. இதில் ஓகே, மைனஸ் இல்லையா, மைனஸ் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன், யாருமே கொடுக்கல போல் இருக்கு எனக்கு. ஒரே ஒன்று, அதுவும் வந்து பிரின்சிலி வந்து தான் கொடுத்துருக்காங்க. மேலே டேண்டியில் 10 தான் இருக்குது. ஜாம் 1 தான் இருக்குது. இந்த ஜாம் 2 தான் இருக்குது. தைபென்த்தின் தான் ப்ரோ 2 வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு 1 தரேன். ஓகே, இந்த ஈவெண்ட்லாம் நான் இந்த தடவை தொட கூட இல்லை. எத்தனை நாள்? 2 நாளில் முடிய போதா? 3 நாள் இருக்குது. தொடவே இல்லை. பார்த்தீங்களா, பெட்ரோல் 83 பெட்ரோல் வச்சுருக்கேன். சுத்தமாக டைம் இல்லை. முந்தானத்துலாம் நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது டைம் வந்து 10:45 போட்டு பிதுக்குறாங்க. பண்ணுவோம். இதெல்லாம் ஒரே நாளில் முடிச்சிட்டேன். காசு வேணுங்கிறதுனால. டைனிங் ட்ரைவ் இது நல்லா இருக்குது. டைனிங் ட்ரைவில் அடிக்கடி கொடுக்கலாம். ஐடியா இல்லாத பையனாக இருக்கான். இப்போ தானடா இங்கே யானை பார்த்தேன். யானை இல்லையேடா. என்னை ஏமாத்துறான்டா அவன். ஜிராஃபியை பிடிச்சாச்சு. இங்கே பக்கத்தில் அனிமல் விடுறது வேறு எங்கேயுமே இல்லையா? இதான் இருக்கா 3 ஜிராஃபி. சரி, கொண்டு வந்து விடு. அது 1/2 மணி நேரம் ஆகும். குதிரைக்கு கேரட்டை போட்டு இன்னும் ஒரு தடவை என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு பால் பட்டர் 1 கரே பட்டர் க்ரீம். இதில் யாரும் இல்லை, 2 பேருக்கு போடுவோம். கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து இதே மாதிரி எந்த ஒரு பைத்தியம் போடுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து கேம் பிளேலாம் பிடிக்கும் அப்படின்னா வந்து அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். will help me to post more videos. ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி இந்த கொஞ்சம் செய்யுங்க.
ஓகே, இதுக்கு தான் மயனஸ் இல்லைன்ட்டேனா. இதில் என்ன இது போட்டு வைப்போமா? சரி, 1 இது 2 போட்டுப்போம். இதில் மயனஸ் இல்லை. க்ரீமு ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இது லெமனுக்கு தேவையில்ல. ஜூஸு, செர்ரி, பெர்ரி எல்லாத்தையும் எடுப்போம் வா. இது புதுசாக கொண்டு வந்திருக்கான். ஒன்று பிடிச்சிட்டு அப்படியே சிறுன்னு எடுத்து விட்டிங்கன்னா 2 அங்கே பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே வந்துடும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதை கொண்டு வர போகிறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொண்டு வந்துட்டான். தேன், ஆப்பிள், வீட்டு வேணுமா? இப்போ எதுக்காக செரி பெரிய பிடிங்கண்ணா? இங்கே ஸ்மூதி 1. இதுக்கு செரி வேணுமா? ஓகே, 1 போட்டோம். கேக்கில் எல்லாமே போட்டாச்சு. இதுக்கு வந்து வீட்டு வேணும், ஆப்பிள் வேணும். ஸ்வீட்டி கார்டன் நன்றி ஹே. அம்மா சட்னி வச்சுருக்கேண்ணா நான். இந்த சட்னி பால் வேணும். சட்னி 2 இருக்குது. ப்ளூபெர்ரி சட்னி. நான் வந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் இப்போ சட்னி கிட்னிங்கிறான் அவன் அப்படின்னு லோக்கலாக அவன் பேரே தான் வச்சுருக்கான் பாருங்கள். ப்ளூபெர்ரி சட்னி தான் அது பேர். இட்லிக்கு தொட்டு சாப்பிடுவாங்க இவ்வளோ தான் அவங்க ஊர்லலாம். வீட்டு இது ஓகே 1. இதுக்கு முட்டை வேணுமா? சரி, கோழியெல்லாம் வந்து எந்திரிக்கிட்டோம். மாட்டு சாப்பாடு, கோழி சாப்பாடு, பன்னி சாப்பாடு ஒரு 2 போடுவோம். ஓகே நம்ம வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் போய்ட்டு சும்மா அதேமாரி ஒரு 2 அட்டாக்கை போயிட்டு. சரிம்மா. ஆஹா, சரிம்மா. ஆல்ரெடி கொடுத்தவன்லாம் இப்போ தான் வந்து எனக்கு பணம் கொடுக்குறான். எனக்கு வீட் பண்டில் வேணும். அபி ப்ரோ எங்கே ப்ரோ போனீங்க? வீட் பண்டில் என்னால் தயாரிக்கவும் முடியல. கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பாருங்க, அனிமல்லாம் அப்படியே படுத்து தூங்கவே வச்சுருக்கேன். இது பற்றியா அப்படியே பப்பர்னு படுத்து தூங்குது. எதுக்குமே வீட் பண்டில் சுத்தமாக இல்லை. ஒன்றே தான் இருக்குது, அதையும் போட்டுவிட்டேன். ஸோ வீட் பண்டில் கொடுத்து உதவுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஈவெண்ட்டில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுபடியும் நான் வீடியோ போடுறேன். டெர்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நான் தொடவே இல்லை. இருக்கட்டும். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்கு போவோம். இன்னொரு முக்கியமான கேம் இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஒரு பிசி கேமர், உங்களுக்கு பிசி கேம்லாம் ஆடணும் அப்படின்னு தோணுது, உங்களுக்கு பிடிக்குதுன்னா, இப்போ வந்து பிளாக் ஃப்ரைடே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாகவும் தராங்க, ஆஃபர்லேயும் தராங்க. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த கேம் நேம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க. அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் உலகத்திலே கிடையாது. நீங்கள் கடைசிக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டு வெட்டாமே டொருன்றீங்க. அதனால் நடுவுலையே சொல்கிறேன். ஒரு ஆன்சர் என்ன நேம்னு மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஒரு 2 கேம் கொடுத்துருந்தான். எபிக் கேம்ஸில் எவ்ரி வீக் வந்து 2 கேம் வந்து ஃப்ரீயாக தருவான். 45 லட்சம் கோல்டு. எலக்சர் கலெக்டர் அது வேணாம். வேறு ஏதாவது இருக்கா? முக்கியமான ஏதாவது ஒன்று. ஸ்ப்ரிங் ட்ராப்பே மறுபடியும் போடுவோமா? ஓகே, இருக்கட்டும். மெட்டரைட் 9 நாள் இருக்குது. ஓகே, வேறு என்ன இதில் இருக்கு? கலெக்ட் பண்ணியாச்சு. ஈவெண்ட்டில் மினி ஸ்பாட்லைட்னு ஒன்று கொடுத்துருக்கான். அதில் வந்து நீங்கள் காசு இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்க முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு இதில் எவ்வளோ காயின்ஸ் தருவான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிவார்ட் லிஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கிற உனக்கு 550 தான் தருவான். ஓகேவா? அந்த 550க்கு இந்த ஒரே ஒரு டெக்கரேஷன், வீணாக போன டெக்கரேஷன் ஒன்று நீங்கள் வாங்கலாம்.
டெக்கரேட்டட் ட்ராகன் ஸ்டாச்சுவான். நல்லாவா இருக்குது இது? மீதியெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா தான் வாங்க முடியும். இல்லைனா அந்த 550க்கு கீழே இருக்குது பாருங்கள், அந்த கீழே இருக்கிறதுல நீங்கள் எதாவது டார்க் எலக்ஸரு, எலக்ஸரு இதெல்லாம் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸ்னீஸி அப்கிரேட்லாம் அப்புறம் பண்ணிப்போம். ரேவன் 2 அப்படிங்கிற ஒரு கேமு தராங்க, ஃப்ரீயாக தராங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அட அடுத்தது வந்து என்ன தரான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். செத்துருச்சுடா, சைக். சரி ஓகே, என்ன பண்ணுவோம், குயின் அந்த மூலையில் இறக்கி விட்டு ஐஸ் கோலத்தை வர வச்சுட்டு ஃபுல்லாக ரூட் ரைடர் விட்சு, 3 ட்ரைடு, கிங்கு, கிராண்ட் வார்டன், ஹீல், இன்விசிபிள், டெல்டா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு கேம் தராங்க. அந்த கேமும் ட்ரை பண்ணி பாருங்கள். சார் வந்துருமா? ஓகே, ஸ்டார்ட் கேம். சூப்பர் ஆல் பிரேக்கர் எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஐஸ் கியூப்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். நாட் பேட். Dark Alexa, I missed the Dark Alexa. Oh, long go with Arc Knights Enfield. அதுக்கப்புறம் இன்னொன்று ஃப்ரீயாக கொடுத்தானே, த வேர் வின்ஸ் மீட் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் தந்திருக்கான். அது வந்து பார்க்குறதுக்கே ப்ராமிசிங்காக இருக்குது அந்த கேம் ஆடுறதுக்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் வந்து அதை ஆடுற அளவுக்கு சிஸ்டம்னு வச்சுக்கல. பட் அந்த வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும், வேர் த வின்ஸ் மீட் அப்படிங்கிறது. எபிக் கேம்ஸில் வந்து லாகின் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பிசி வாங்கினதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் விளையாட ட்ரை பண்ணலாம். நான் எல்லாத்தையுமே க்ளைம் பண்ணேன். டெய்லி எபிக் கேம்ஸ் ஓப்பன் பண்ணிடுவேன். ஸ்ட்ரீம்ஸ்லேயும் ஒரு சில கேம் தருவான், ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஜ் 2 ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ரேஜ் போட்டுப்போம். அட்டாக், எஸ். வேர் த வின்ஸ் மீட் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. கண்ட்ரோலர் சப்போர்ட்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சுருக்கிறவங்க யூஸ் இட் வெல். இந்த அட்டாக்கோட முடிச்சுப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள். ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப்.
செத்துருச்சு. பாய்சன் எடுத்துகிட்டு வரலையா? விட்டாங்க. இப்போ யார் அடி தாங்குவா? குயினை அடி தாங்கம்மா. விட்றேன். போடு ஓடு அடிய போடு. எல்லாம் தோட்டத்தை அடிச்சுட்டு இருக்கு. டயத்தில் நம்ம உள்ளே போந்து ரூட் எடுக்க செட்டிங்கை போட்டு எடுத்துன்னு வந்திருக்கீங்களா அப்படின்றது. டவுனால் அடி பைத்தியம். உள்ளே ஹீலு போட்டு உள்ளே நிரப்பியாச்சு. உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக அடிச்சு சம்பவம் பண்ணுங்க. கிங்குக்கு தான் லைஃபே இல்லை சுத்தமாக. செத்துட்டானா செத்துக்கிட்டு இருக்கான். செத்துருவான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவனை இறக்கி செத்துட்டான். ஓகே, இட்ஸ் 70% 2 ஸ்டார். It's a 70%. I'm not wrong. Scientifically குயின் மட்டும்தான் இருக்கா. சுற்றிட்டு வந்தால் எப்படி 70 அடிச்சிருவா. 70 முடிதான்னு பார்ப்போமா? நம்ம சொல்கிறது கரெக்டாக நடக்குதான்னு பார்ப்போம். நடக்குது. ஏன்னா குயினுக்கு என்ன எபிலிட்டி இருக்குது? 66. Perfect. 71. 73. வாவ், கான்கொரர் அப்படின்னு சொல்லி ஏதோ 3 ஸ்டார் வந்திருக்கு. என்னதுன்னு பார்ப்போமா? 20 ஜெம்மா. வின் 5000 மல்டிப்ளை. இதுவே நான் அப்போ தான் முடிக்கிறேன்னா விடிஞ்சுது. ஓகே கேஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள். உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.